என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் செஞ்சனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயி போச்சு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கப்போ இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் என்ன போட்டோஸ் போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்தா முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. வியாபாரம் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குது. கண்டென்ட்டும் கிடைச்ச பாடு இல்ல. சரி ரீல்ஸ் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4-5 தான் ஸ்வைப் பண்ணேன். அதுல வந்துச்சு பாருங்க கண்டென்ட் எல்லாம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டென்ட் பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சது. அதுலயும் முக்கியமா ஒரு சில பீஸுங்கெல்லாம் பாக்குறப்போ வியூஸ் அண்ட் லைக்ஸ்க்காக என்னப்பா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சாம்பிளா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே உங்களுக்கு சகிப்பு தன்மை, ரசனை குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்க. இல்லனா கண்ணை மூடிட்டு யாருக்கெல்லாம் வந்து அக்கு ஸ்மெல் பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு 6 மந்த்தா ஸ்மெல்லே வரல. என்ன கன்றாவி லிவியா மேன் அண்டர்லாம் போட்டு அதையா சொன்னாரு. போயிடுச்சு. ப்ளஸ் நேற்று நான் குளிக்கவே இல்லை. குளிக்காம காலைல கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன். கைதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்மெல் பண்ணனா அப்படியே செம்மையா இருக்கு. அப்படியே என்ன நம்பிக்கையில வீடியோ பண்ணி போடுறாரு. பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. நல்லா இருக்கான் வேற. இதெல்லாம் ஒரு ரீல்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றாங்க பாருங்க. அக்குல காமிச்சு வீடியோ போட்டதே நாராசமான விஷயம். இதுல இவருக்கு வர்ற அக்குல் ஸ்மெல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி 40 செகண்ட் பேசிட்டு இருக்காரு. அதுவும் ஃபுல் சிரிப்போட. இதுல யாருக்கெல்லாம் அக்குல் ஸ்மெல் பிடிக்கும்ன்ற கேள்வி வேற. அது கூட பரவாயில்ல. அதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. ஸ்மெல் பண்ணனா அப்படியே செம்மையா இருக்கு. அப்படியே ஸ்மெல்லே வரலையா. இதுல ஃபீலிங்ஸ் வேற. எவன்ட்டியோ போய் இந்த மாதிரி சொல்லி வாயில குத்து வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஓரமா. அதனால இன்ஸ்டாகிராம்லயே நம்ம போட்டுருவோம். எவனும் நம்மள குத்த முடியாதுல்ல அப்படின்றதுக்காக இங்க போட்டு 3 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது அடி வாங்குற மாதிரியே இருக்கு இந்த பீஸ். இத வேற சொல்றாரு. இவரோட அக்குல் ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்மெல் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிருக்குது மத்தவங்களோடதெல்லாம் வச்சு. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தப்பி தவறி குளிச்சுட்டு வந்து பவுடர் அடிக்கலாமேன்னு கையை தூக்கினா கூட இந்த கரும முச்சம் மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல. அது நாசமா போன அப்பா இந்த மாதிரிலாம் எனக்கு வர மாட்டேங்குது. இப்போ கூகுள படுத்துற மாதிரி ஒரு சூப்பரான சாங் கேட்க தயாராயிக்கீங்க. இதுவா இது எதுக்கு ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா தெரியல. என்னடா இது வசனமே புரியல. என்ன பாடல், என்ன மொழி, என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு சுத்தமா தெரியல. ஆனா அந்த சாங்கோட வைப் மட்டும் நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சார் உங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி பின்னாடி பாப்போம். பட் நம்ம தமிழ் ஆளுங்க இருக்காங்களே, தமிழ் சாங், தெலுங்கு சாங், மலையாள சாங், ஹிந்தி சாங் இதெல்லாத்தையும் தாண்டி போய் பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒடியா சாங், பெங்காலி சாங் எல்லாம் எடுத்து இப்ப ட்ரெண்ட் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம இத வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லயும் இந்த பாட்டு தான் இப்ப பேன் இந்தியா லெவல்ல. இவரே வந்து ஏதோ பேட்டில கொடுத்துட்டாங்க. மொமெண்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காமிச்சி இப்ப வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. நடுவுல இந்த இடத்துல சரி அப்படின்னா இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் வீடியோ சாங்கையும் ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம அண்ணன் சுடிதாரையும் ஷாலியும் ட்ரிம் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப குஷியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிரில டிப்பு டாப்பா வந்த ஒருத்தரை பார்த்து இவர் மூஞ்சே தொங்கி போச்சு. அப்ப அங்க இருந்து வந்த ஒரு பெருசு காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்லுது. அதை பார்த்து இன்னும் ஃபீல் ஆகி சீ சீ சீன்னு பாட ஆரம்பிச்சிடுறாரு. எதுக்கு அண்ணன் போசுக்குன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணி பாடுறாரு அப்படின்னு அடுத்த சீனை பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. அங்க ஒருத்தர் சட்டை போடாம கதவை திறந்துட்டு வெளியே வராரு. உள்ள இந்த ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன நினைக்க தோணும்? படமோ பழைய படம், உள்ள ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க, ஒருத்தர் சட்டை போடாம வெளியே வராரு. ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ நினைக்க தோணும். ஆனா அதுதான் கிடையாது. இன்னொரு 20 செகண்ட் ஓட்டிட்டு பார்த்தா இந்த சட்டை போடாத சத்யராஜ் அங்கிள் யார் தெரியுமா? ஹீரோயினோட அண்ணன். அதான் தெரியுது, ஸ்டார்டிங்கே தெரியுது.
ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நடந்து போனதை பார்த்து ஃபீல் ஆனாரு தெரியுமா நம்ம ஹீரோ. அந்த நடந்து போன பீஸ் யாருன்னா ஹீரோயின பொண்ணு பார்த்து போறாரு. நம்ம ஹீரோவோட மூஞ்சி தொங்கி போய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் அண்ணன் சட்டை போடாதே அந்த பொண்ணு அழுவறதையும் வச்சு தப்பா நினைச்சிட்டோமே. இல்ல நினைக்கவே இல்ல. இவரே நினைச்சிட்டாரு. மட்டும் தான் புரியும். சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. 90s கிட்ட ஏத்துறாரு உடனே. எந்த மாஷன் தேவையில்லை, குறைச்சு. சரி, இந்த பாட்டுக்கு நம்ம பசங்களா ரீல்ஸ் போட்டுக்கிட்டேன், லிப் மொமெண்ட்லாம் ஃபீல் பண்ணி கொடுத்துக்கிட்டேன், ஒரு ஓரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பைபிள்ல பார்த்த வேலை இதுன்னு தெரியல. அண்ட் நம்ம தளபதி விஜய் மேல எத்தனை நாளா காண்டுல இருந்துச்சுன்னு தெரியல. என்ன பண்ணி வச்சிருக்குது நீங்களே பாருங்க. ஓஹோ, இதுல போட்டாங்களா? அட பாவிகளா. எப்படிப்பட்ட சீனா எப்படி ஆயிடுச்சு. யாரோ பார்த்த வேலை தான் இது. எது எப்படியோ எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த சாங் போட்டாலும் எங்க தளபதிக்கு பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும். நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த சாங்கோட வைப் மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்தாலும் லிரிக்ஸ் புரியாது இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ணன் பண்ணிருக்காரு. இத பாத்தீங்கன்னா வச்சுங்க, சன் பன் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு மட்டுமே இந்த மொத்த பாட்டையும் உங்களால பாட முடியும். ரெடி? எப்போ ரெடி? எப்படி ஒரே ஒரு சன் கொஞ்சோண்டு பன் ரெண்டுத்தையும் போட்டு ஒரு ஃபுல் பாட்டை முடிச்சாரு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் எங்களுக்கு லிரிக்ஸ் பாடுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? எந்த தைரியமா சொல்லுங்க. ஆனா என்ன, அப்பப்போ சன்னுக்கும் பன்னுக்கும் நடுவுல அவருக்கே தெரியாம ஒரு சில கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி விட்டாரு. வேற மொழியில வாயில வர போட்டுருப்பீங்க. இப்ப அதே வைபோட அடுத்து ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி பெண்கள் உடனே யாராவது ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சீங்க, சீக்கிரம் ட்ரெண்ட் ஆயிடலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், உங்கள்கிட்ட ஹெட்போன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து காதுல சொருவிக்க போறவங்க எல்லாம் அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சொன்னேன், ரெடியா? காதை பொத்திக்கோ. டைரி மில்க் பிடிக்கும்னா வெறும் டைரி மில்க் மட்டும் சாப்பிடு, சரியா? இது ட்ரை பண்றேன்னு இங்க அங்க அலையாத. இட்ஸ் நாட் அபௌட் தி சாக்லேட்ஸ் டா தாயலிஸ், யூ நோ. ஐயோ, இதுல நம்ம எதை மாடலா இருக்கணும், வார்த்தையா இல்ல டீ வார்த்தையா? சரி, அது ரெண்டுத்தையுமே மியூட் பண்றோம்னே வச்சுப்போம். நடுவுல சொன்னாங்க தெரியுமா ஒரு சில சாக்லேட் பேர்லாம். டைரி மில்க் பிடிக்கும்னா வெறும் டைரி மில்க் மட்டும் சாப்பிடு, சரியா? மஞ்சு கொஞ்சம், கிட்கேட் கொஞ்சம் ட்ரை பண்றேன்னு இங்க அங்க அலையாத. அது உண்மையிலேயே சாக்லேட் மீன் பண்ணி தான் சொன்னீங்களாக்கா? இட்ஸ் நாட் அபௌட் தி சாக்லேட்ஸ் டா. புரியல எனக்கு, போங்க. என்ன விட அத அசிங்கமா பேசுங்க. சரி, ஒரு சில மக்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சாக்லேட் வச்சு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரியான மெசேஜும் சொல்றாங்கன்னு புரியுது. ஆனா இவங்களோட மத்த வீடியோஸும் பார்த்தா பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணதான் செய்றாங்க. பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கறப்போ இவங்க வீடியோஸ் மட்டும் என் பசங்களுக்கு பிடிக்குது, பசங்களும் திரும்ப திரும்ப பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்ற சோஷியல் மெசேஜ் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு அழகான தமிழ் வார்த்தை அவங்க வாயால சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த அரசு நம்ம பசங்க பாக்குறாங்க. அது என்ன வார்த்தை? ஏன்னா அக்கா சொல்றப்ப அந்த வார்த்தை கூட நம்ம பசங்களோட காதுக்குள்ள இந்த தேனா பாயுது போல இருக்கு. கண்டவங்களுக்கு பின்னாடி போறதுக்கு பதில் போய் பொலப்ப பாடுறா, நடக்கிற வேலைய பாடுறா. சின்ன பசங்க நீங்க வாழ்க்கையோட தத்துவம் புரியல. இப்போ இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? அடுத்து நீங்க பார்க்க போறது இவங்களோட நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன். அதாவது நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கியூட்டான இவரே சொல்லிக்கிற நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒரு பொண்ணு குடுக்குறாங்க அப்படின்றப்போ எந்த பையனாவது மிஸ் பண்ணுவானா? மிஸ் பண்ணுவான். ஐயோ, பட் இதுக்கு முன்னாடி வந்த அக்காவுக்கு இப்போ வரப்போற அக்காவுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அக்கா ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் புரியாத மாதிரி அந்த வார்த்தையை பச்சக்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதே அட்வைஸ், அதே மோட்டிவேஷன் டாக், அதே அழகான தமிழ் வார்த்தை. ஆனா அந்த மூணாவதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தமிழ் வார்த்தையை மட்டும் சத்தமா காதலி கேட்கிற மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வழியை பாடுற வேற பொண்ணா? காது அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. வேற பொண்ணா? இப்படி அடுத்து கொடுப்பாங்க பாருங்க ஒரு அட்வைஸ். அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னது அவங்க பண்ணது அட்வைஸா, பாட்டு பாடின மாதிரில இருக்கு அப்படின்னு மெர்சலா ஒரு அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இவ்ளோ நல்லா லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு யார லவ் பண்ணணும்னு தெரியல பாத்தியாப்பா தம்பி. அந்த கண்ட லவ் பண்ணினா இப்படித்தான் ஆகும். அதே கெட்ட வார்த்தை.
பாரபட்சம் பார்க்காம திட்டுறான். அதாவது கெத்துன்னு நினைச்சு பேசுறாங்க, பேசட்டும். சரக்குதம் அடிச்சு வாழ்க்கையை கெடுத்து இல்ல இப்போ கெட்டவார்த்தை பேசுறாங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க. அதான் பூ போச்சுன்னா இன்னொரு பூ மலரும் வாழ்க்கையில. தன்னம்பிக்கையோட இருங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஐயோ பெருசா அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுவாங்க. ஸ்பீடா இருக்காளே. பட் திருந்த இவங்க மாட்டாங்க. யாரை இதற்கன் வழியில சொல்றாங்க. பொதுவா சொன்னேன். சரி, பொதுவாவே சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுப்போம். இப்படி அழகழகா பேசுனீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களா தன்னோட எக்ஸ நினைச்சு ஃபீல் இவரு வேற. பண்றாங்க. இவங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே. அதனால ஆனா லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அதை கேக்குறப்ப எந்த பசங்களுக்கு உங்க மேல லவ் வராம இருக்கும்? இல்ல இல்ல அப்படி யாராவது உங்களை லவ் பண்ணாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? லாஸ்டா இந்த வீடியோல 60 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒன்னு சொன்னாங்கல்ல, அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்களேன், உங்களுக்கே புரியும். ஆனா ஒரு சிலர் நினைப்பீங்க அழகான மெசேஜ் கொடுக்குறாங்க, ஆனா முன்னாடி பின்னாடி நடுவுல எல்லாம் அந்த வார்த்தைகள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப தப்பு. சீ, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு. ஏன் பசங்க மட்டும் பேசலாம், பொண்ணு பேசக்கூடாதா? இதெல்லாம் நியாயமா இருக்குதே? நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை போட்டு பேசி ஒரு சில அட்வைஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம பசங்க பாக்குறாங்க. உண்மை. அந்த ஒரு அது நல்ல உண்மைதான். எண்ணத்தை நம்ம அக்கா கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அந்த ஒரு பொண்ணை தப்பா பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? இந்த கிழவனுக்காக, இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? அம்மா லவ் ஒல்சமான லவ். அந்த அக்கறையை உட்காந்து நீ ரொமான்டிசைஸ் பண்ணு, பொறாமையை பேசிட்டு இருக்காத. பாத்தீங்களா, உங்க அம்மாவை லவ் பண்ணுங்க, அவங்கள மதிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. ஆனா அந்த வீடியோக்கு இருக்கிறதுல லீஸ்ட் லைக்ஸ். அதுவே சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்லி முன்னாடியும் பின்னாடியும் ஒரு தூய தமிழ் வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த கண்ட்ரோலில லவ் பண்ணி அதான் அப்படி பேசுறாங்க. அதுக்கு Likes அப்புறம் நிறைய likes வருது. நிறைய சொல்லுங்க. இது அவங்க தப்பா இல்ல லைக்ஸ் போட்டவங்க தப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் தப்புதான். சொல்லுங்க. ஏன் நீ தம் கட்டுற? சொல்றா இருக்க, ரிலாக்ஸ் பண்ணு. சரி, ஃபைனலி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா நீங்க ட்ரெண்ட் ஆவறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி? இந்த மாதிரி எல்லாரும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு அங்கதான் கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போற ஒருத்தர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தர். அது யாருன்னு பாத்துடலாமா? பார்த்தாச்சு. எடிட்டர் தம்பி, அந்த பாட்டு கொஞ்சம் அருமையான பாட்டு. அடுத்த தடவை இந்த பாட்டை கேட்கிறப்ப இந்த பயவுல மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால கொஞ்சம் மியூட்ல போட்டு ஓட்டி விடுப்பா. அம்மா இங்கே வா வா. தாத்தா இலையில் சோறு போட்டு நல்லா அந்த இருக்கு. பாட்டு பாடுறப்போ தலைவர் அப்பப்போ ரைட்ல திரும்ப திரும்ப பாத்துக்கிறாரு. ஒருவேளை நம்ம வீடியோவோட ஸ்டார்ட்ல ஒருத்தர் வந்தாரு தெரியுமா, அக்குல் பெரியர். அவரை மாதிரியே இவருக்கும் அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குமோ? அவர் பாட்டு ஐயா, அதுக்கு இந்த பையனே பரவாயில்ல. ஆனா அது இவர் ரொம்ப மாதிரியான ரொம்ப அதிசய மோசம். பிறவிகளுக்கெல்லாம் நம்ம கமெண்ட் கொடுக்கறத விட இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்தாங்க தெரியுமா, அவங்க கரெக்டான ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. அது என்ன நீங்களே பாருங்க. ஆல்வேஸ் த நாய் மூஞ்சி முண்டைஸ். கண்டாரோலிக என்னத்த கண்டாலிகளோ. சீ. என்ன இந்த Soft and friendly நம்ம பார்க்க போறது ஒரு கியூட்டான கப்புள். அது அவங்க பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்றாங்க நீங்களே பாருங்க. நித்யாக்கு கழுத்து சுலுக்கிடுச்சு. அம்மா கழுத்து சுலுக்கிடுச்சு. சரி, அடுத்தன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க சுலுக்கு சரியாகுதான்னு பார்க்கலாம். ஐயோ இந்த பைத்தியம் முடிச்சிரு. இப்போ அவங்களுக்கு கழுத்து வலி வந்திருக்கு. ஓகே, அடுத்து இவருக்கு நெஞ்சு வலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நெஞ்சு வலி சரியாகிறதுக்கு நெஞ்சுன்னு டைப் பண்ண சொல்லுவாரு. ஏற்கனவே நம்ம பசங்க இந்த கருமத்தெல்லாம் நமக்கு இன்ஸ்டாகிராம் சஜஸ்ட் பண்ணுதுன்னு சம அது ஏற்கனவே போட்டுருப்பாங்க கமெண்ட்ல சொல்லி. சரி. என்ன அடுத்ததுக்கு என்ன போறீங்க? காமெடியா வீடியோ போட சொன்னாங்க. காமெடி. பரவாயில்ல. நான் நினைச்சேன் கெட்டாவது பேசிடுவாங்கன்னு பயந்தேன். சரி, இவங்க ஒரு பரவாயில்ல. வச்சுப்போம். ஆனா இணையத்தையே கலக்கிற அளவுக்கு ஏஐ வச்சு ரொம்ப சிறப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோல பாப்போம். பட் அதோட குட்டி கிளிம்ஸ மட்டும் நீங்க இப்ப பாக்குறீங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஹீரோயினே போட மாட்டாங்க. போட்டு இறந்து போன சிலுக்கையே இவ்வளவு அழகா காமிக்குது ஏ அப்படின்னா, எப்படியாவது எங்க ஜெனியையும் கொஞ்சம் அழகா காமிக்கணும் ப்ளீஸ்பா. ஒரு பக்கம் ஏஐ இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இறந்து போனதுக்கு அப்புறமும் ஏஐ அப்படின்னு சில பேருக்கு யூஸ் ஆகுது. நம்மளால அவங்களை இன்னும் அழகா பார்க்க முடியுது. நிறைய பேர் ஃபேமிலி அவங்க கண்டிப்பா ஃபேமிலிஸ் பார்க்கலாம். எல்லாம் இதே மாதிரி பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி அழாத, சொல்லி தொலைங்க. ஒரு சிலர் இன்னையோட வீடியோ எல்லாம் பார்த்து லைட்டா முகம் சொல்லிச்சிருப்பீங்க. பட் என்ன லைட்டா இல்ல, ஹெவியா. பட் இன்ஸ்டாகிராம சொல்லி குத்தம் கிடையாது. நம்ம மக்கள் எதை ரசிச்சு பாக்குறாங்களோ அதான் இந்த இன்ஸ்டாகிராமும் நமக்கு காமிக்கும். அப்ப அது இன்ஸ்டாகிராமோட குத்தமா இல்ல அதை பாக்குற மக்களோட குத்தமா? இதை தெரியாம இன்ஸ்டாகிராம் ஓனரான மார்க் ஜுகர்பர்க்க வேற அசிங்கமா திட்டி விட்டோம். சாரி அங்கிள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.
சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அது அதான் சொல்றேன்ல, கெட்ட வார்த்தை பேசினா தான் ட்ரெண்ட் ஆகும், லைக் பண்ணுவாங்கன்னு அதுக்குன்னே பேசுறாங்க வாண்டடா. இது யார் மேல தப்பு சொல்றேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஏன் அவங்க அதாவது கெட்ட வார்த்தை பேசவே கூடாதுன்னு நான் சொல்லல. ஏதாவது கோவத்துல எல்லாருமே பேசுவாங்க தான். ஆனா அது ஒரு ஒரு வீடியோ பண்றீங்கன்னா, ரீல்ஸ் பண்றீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. அது ஒரு சின்ன பையன் பார்ப்பான், எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல போய் கெட்ட வார்த்தை பேசி தான் நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தரை திட்டுறீங்கன்னா ஓகே. ஒரு சும்மா நார்மலா பேசுறதுக்கே நீங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னா, அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இன்னும் ஃபியூச்சர்லலாம் வந்து நல்ல வார்த்தையை தேடி தேடி கண்டுபிடிக்க வேணும்னு இருக்கும். ஃபுல்லா பேசுறது எல்லாமே இது இல்லைன்னா உன்னால பேசவே முடியாதுன்ற அளவுக்கு மாறப்போகுது. அதான் சொல்றேன். அதான் எனக்கு தெரிஞ்சு கெட்ட வார்த்தை வந்து நீங்க பேசவே கூடாது. அது கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறவன் தான் நல்லவன் அப்படிலாம் கிடையாது. அதாவது எங்க பேசணும்னு இருக்குல்ல, இப்போ உங்களோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க போய் இந்த மாதிரி பேச முடியுமா? இப்போ அந்த பொண்ணுங்களே பேசுனாங்கல்ல, இவங்க அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ல போய் இப்படி பேச முடியுமா? இல்ல ஏதாவது கல்யாண வீட்ல போய் இப்படி பேச முடியுமா? அது இருக்குல்ல, ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல. அது ஏன் இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடாம மட்டும் வரல? நீங்க எந்த விஷயம்னாலும் சொல்லுங்க. அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஒரு கெட்ட வார்த்தை பேசி தான் பேசணுமா? அப்படின்னு மாரி தான் எனக்கு தெரியுது. ஏன் எங்களுக்கே பேசணும்னா பேச தெரியாதமையா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதாவது இத யாரெல்லாம் பார்க்குறாங்க, அது எத்தனை பேர அஃபெக்ட் பண்ணும்னு இருக்குல்ல. அது தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க. இவங்க நம்மளுக்கு வியூ வருதா? லைக் வருதா? இதுல மத்தவங்க கெட்டுப்போனா என்ன? ஏதான என்னன்னு அவங்க யோசிக்கிறதே இல்ல. ஏன்னா இத பார்க்குறவங்க வீடியோ இருக்குல்ல, அவங்களோட வீடியோஸ் நெறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும் பார்க்கறதுனால. அவங்க வீட்ல இருக்கிற ஏதாவது சின்ன பசங்க, இல்ல பொண்ணுங்க யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைய கத்துக்கிட்டு அத பேச ஆரம்பிச்சுருவாங்க வீட்டுக்குள்ளயே. அது எவ்வளவு தப்பா போகும்னு உங்களுக்கே தெரியும். இதையும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பொண்ணுங்க பேசுறதுனால இத இதுவா பண்ணி பொண்ணுங்கன்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு பசங்களுமே அது பீப் போட்டுருங்க. நீங்க பேச வேணாம்னு நான் சொல்லல. அதை ஏன் பீப் போடாம பேசுறீங்கன்னு தான் அது எனக்கு தெரிஞ்சு. பீப் கூட போட்டுருங்க. அது பீப் போட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. சின்ன பசங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு புரியும். ஆனா அது சின்ன பசங்களுக்கு தெரியலன்னா அது ஓகே தான். இப்போ நாங்களே நிறைய கெட்ட வார்த்தை பீப் போட்டு வர்றதெல்லாம் சிரிப்போம். ஆனா அது பீப் போடாம வரும்போது அதுவே மூஞ்சி சொலிக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது எந்த இடத்துல போடுறோன்னு இருக்குல்ல, அதுதான் விஷயமே எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு, அப்பா என்ன சொல்றதுன்னு எனக்கு வரல அந்த மாதிரி வீடியோ. நான் என் போன்ல வந்ததே கிடையாது. ஏன்னா இவங்களும் பார்ப்பாங்க, என்னோட இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கன்றாவிடா எப்பா அதுக்கு அந்த லாஸ்ட்ல இந்த கப்பிள்ஸ் எவ்வளவோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றாங்க. அது ஒண்ணும் தெரியல. அது ஒரு நம்ம நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன், ஏதோ கெட்டவாத பேசுவோம். ஐயோ இவங்களுமா அப்பெல்லாம் சேர்ந்து ஐயோ பரவாயில்ல. எனக்கு உண்மையா லாஸ்டா இருந்தவங்க. அதே மாதிரி அந்த பையனும் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அது பண்றான். அவனுக்கு தெரிஞ்சது பண்றான், அது ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதனால அவனுக்கு குறை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.